நிலைன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எதுக்காக இங்கே நம்ம இப்போ கூடியிருக்கோம்? ஓகே, ரோடு சேஃப்டின்னு என்னன்னு தெரியுமா இருக்காது? ரோடு சேஃப்டி தான் சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்புன்னு ரோடு சேஃப்டி ஆமாம் முடிஞ்சு வச்சு. ஆமாம். ஸோ சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்னா, சாலையை பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து விட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு என்ன பண்ணணும்? பத்திரமா வரணும். அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாடம் வந்து இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது பயமாக இருக்குது. அதாவது ரோடுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி நடந்துட்டு இருக்கு. விபத்துகள் வந்து கண்டிப்பாக நடக்குது. நீங்களே பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்குதா இல்லையா? ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் என் இதயம் நடுங்குகிறது. நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு துன்பம் வந்து யாரோ நினைக்கக்கூடாது. அது நம்முடைய இதை தான் நினைக்கும். நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டமாக தான் நினைக்கும். மற்றவங்க கஷ்டத்தை நம்ம அதாவது நம்ம சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமுதாயம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தனி மனிதனும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக முடியும், வாழ முடியும். புரியுதுங்களா? அதனால் வெளிநாடுகள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் வெளிநாட்டில் வந்து பார்க்குறது சமுதாய அக்கறையோடு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறார்கள். அந்த டிசிப்ளின் சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதாவது 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க வெளிநாடுகளில். அந்த பெட்ரோல் பங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டீ கடை, ஹோட்டல் கடை எல்லாமே இங்கே இருக்கும். ஜவுளி கடை எல்லாமே இங்கே இருக்கும். அந்த பொதுமக்களும் அங்கே தான் போவாங்க. அந்த சாலையை பயணிக்கக்கூடியவர்களும் அங்கே தான் எல்லாமே இருக்கும். அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணலாம். நம்ம குடிக்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த வெளிநாட்டில். ஆனால் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நாய் வந்து விலங்கு வேற மாடுகள் வர்றது வேற யாருமே ரோட்டில் கொடுத்து வர மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி சாலை இங்கே வந்து இங்கே வேகமாக போனால் பனிஷ்மெண்ட். நம்ம நாட்டில் வெளிநாடுகளில் மெதுவாக போனால். ஆமாம், அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை, அங்கே ஒரு ஹோட்டல் கடை, அப்புறம் இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே நம்ம குறுக்க ஓடியாரோம், நிறைய வேலைகள் பண்ணுறோமோ இங்கே நம்ம. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாகனத்தினுடைய வேகம் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி 2 சக்கர வாகனமே பார்த்தீங்க அப்படின்னா 140, 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இன்றைக்கி 2 வீலர் வந்துருச்சு. இன்றைக்கி கார்லாம் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நிறைய பேர் இந்த பாடத்தை நடத்தும் பொழுது மெதுவாக போங்க, ஆனால் வேகமாக தான் போங்கன்னு சொல்லுவேன் நான். எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல மெதுவாக போகணும், கரெக்டாக இல்லையா? அது தெரிஞ்சாலே விபத்து கிடையாது. நிதானமான ஸ்பீடில் வரலாம். நிதானமான வேகம் பிரேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வண்டி ஓட்டும்போது நீங்கள் டூவீலர் ஓட்டினாலும், கார் ஓட்டினாலும், லாரி பஸ் ஓட்டினாலும் பிரேக் அதிகமாக பயன்படுத்தாமல் வந்தீங்கன்னாவே அதான் கரெக்டான ஸ்பீடு, நிதானமான வேகம். கரெக்டாங்களா? அப்போ நம்ம இதே அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. லேட்டாகிட்டீங்க, கிளம்புற டைம் என்ன பண்ணிட்டீங்க, லேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த டைம் எதில் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம்? ரோட்டில் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ ரோட்டில் பேலன்ஸ் பண்ணும்பொழுது யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நான் வந்து கொப்பு நடுப்பில் வந்தாலும் 9 மணிக்கு 9 மணி ஆகும், கையில் போட்டாலும் உள்ள விட மாட்டேன். எத்தனை மணிக்கு 4 மணி